அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற இந்த ஜூன் மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது திருப்பங்கள் ஏற்படுமா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. அந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முன்கூட்டியான தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் பைரவருடைய வழிபாடுகளை தவறாமல் செய்துக்கோங்க. அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனையை செய்து கொள்ள வேண்டும். ரோகிணி என்று கிருஷ்ணருக்கு நெய் தீபங்களை ஏற்றுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் செல்ல முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய படங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கிருஷ்ண பகவானுக்கு முன்பாக இந்த நெய் தீபங்களை ஏற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கணிசமான ஒரு பலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்னே சொல்லலாம். இப்போ எந்த மாதிரி சூழலெல்லாம் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியனும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செயல்படுவாங்க. ஜூன் 10க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் நன்மையை உங்களுக்கு கொடுப்பாரு. எடுத்த செயல்கள் யாவுமே வெற்றியடையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். பகைவர்களினுடைய சூழ்நிலைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பொருளாதார வளங்கள் உங்களுக்கு கூடும். அதே போல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்கள் இருந்தாலுமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனாலுமே கொஞ்சம் நீங்கள் அதில் பொறுமையுடன் பார்த்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் கையாள வேண்டும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்களானது ஏற்படும். திருமண முயற்சிகளில் இருந்த வந்த தடைகள் இப்பொழுது நீங்கி நல்ல ஒரு வரன்களும் அமையும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும். பண வரவுகளானது நன்றாக இருக்கும். புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். அதே போல பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியும் காணலாம். சம்பள உயர்வுகளுக்கு தடைகள் இருக்காது. வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர். பதவி உயர்வுகளும் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே நல்ல ஒரு வளர்ச்சியும் பணவரவுகளும் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுவர். சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம். கலைஞர்களுக்கு முயற்சிகளில் இருந்த தடையும் மனதில் ஏற்பட்ட சோர்வும் மறையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். வசதி வாய்ப்புகளும் பெருகும். மாணவர்களுடைய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதோடு போட்டிகளிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வல்லமைகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்புகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே உங்களுக்கு இருப்பார்கள். இந்த மாதம் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும். முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். ஆர்டர்களினுடைய விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகத்தையும் காண்பீர்கள். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது.
அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகனத்தை ஓட்டும் போது கவனங்கள் தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அதே போல பணவரவுகள் தாமதப்படும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்களானது இப்பொழுது குறையும். வேலை பளுவும் குறையும். உழைப்பும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினருக்கு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும். பொருள் வரவுகளும் அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் அந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த வேலையிலும் முழு கவனங்கள் தேவை. மேலுமே உங்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோயானது இப்பொழுது மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் உள்ளவர்களுமே உடன் பணிபுரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவார்கள். மனமாகாதவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வரன்கள் அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய நிலையில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயங்கள், வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், இது போன்ற முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோகத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல வெளிநாட்டு வர்த்தகத்தில் லாபங்கள் என்ற நற்பலன்களே உங்களுக்கு உண்டாகும். 3ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதனால தடைப்பட்ட முயற்சிகள் இனி வெற்றியாகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு மாதத்தினுடைய முற்பகுதியில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால் பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படும். எதிர்பார்த்த வரவுகள் சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பித்துவிடும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுமே மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளானது வெற்றி அடையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வினை காணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் மாதம் முழுவதுமே உங்களுடைய பாக்கிய அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால விருப்பங்கள் பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகள் உண்டாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். மேலுமே உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும். உடல்நிலையும் சீராகும். வழக்குகளும் சாதகமாகும். பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். சிலர் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது இப்பொழுது அமையும். அரசியல்வாதிகளினுடைய விருப்பங்கள் நிறைவேறும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். எண்ணியது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இது காணப்பட போகிறது. அதே போல விவசாயிகளினுடைய விருப்பங்களானது பூர்த்தியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நிலையில் உயர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக காணப்பட போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதாதிபதியும் பார்த்தீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்திலும் சனி பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதனால திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும். லாபமும் அடைவீர்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இதுவரையில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். தொழில், வேலை போன்றவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலைகளும் அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியினுடைய யோகத்தை பார்த்தீங்கன்னா உண்டாக்கும். குருவினுடைய பார்வைகளால் குடும்ப பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பணவரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய சொத்தும் சேரும். சிலர் புதிய வாகனத்தையும் வாங்குவர். பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கும் உயரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவதுடன் எதிர்பார்த்த பொறுப்பையும் அடைவர். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதனால நெருக்கடிகள் அனைத்துமே இப்பொழுது விலகும். மாணவர்களுமே முன்னேற்ற நிலையில் பார்த்தீங்கன்னா காணப்படுவர். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. அதே போல் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 10, 12.
தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவினுடைய தொடக்கத்திலே நான் கொடுத்துருந்தேன். இந்த ஒரு பரிகாரங்களை இந்த மாதத்தில் வந்து செய்துக்கோங்க. அதற்கான ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து காண முடியும். ஸோ அதனால் தவறாமல் எல்லோருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.